வணக்கம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. திருக்குறள் அறிவுக்கு மட்டும் விருந்தல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்ல மருந்து. அவர் கூறுகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் மேம்படலாம், சிறப்பாக இருக்கலாம், நல்ல பெயரை எடுக்கலாம். நம்முடைய பிறப்பு நற்பிறப்பாக கருதப்படும் இல்லையா? இதுதானே ஒருத்தருக்கு வேணும். நம்ம இருக்கும் பொழுது சொல்கிறத விட இறந்த பிறகும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு எது அடிப்படை? ஒழுக்கம் என்ற சிறந்த பண்பு நலன்களை நாம் கடைபிடித்து வாழ்தல். இப்போ இங்கே இந்த குறளுக்கு வந்து பார்க்கலாம். சரியா? பார்த்தோம்னாக்கா, மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும், மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கேடும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கேடும், மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கேடும். இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். சிறந்த நூல்கள், மறைகள், வேதங்கள் அத்தனையும் நாம் படித்து விட்டோம். ஆனால் அதை நம்ம மறந்துடுறோம், மறந்து போகிறோம்னு வச்சுக்கோமே. அதை என்ன செய்ய முடியும்? திரும்பி ஒரு தடவை நினைவுபடுத்தி கொண்டால் மீட்டெடுக்க முடியும். எவ்வளவு கற்றிருந்தாலும், எவ்வளவு நூல்களை படித்திருந்தாலும், எவ்வளவு அறிவும் ஞானமும் கொண்டு இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் அந்த மறதி என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு முறை படித்து என்ன பண்ணலாம்? மீட்டெடுத்து கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. இதுக்கெல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னாக்கா உடனே பிராமணர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே என்னன்னாக்கா சிறந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பவர்கள், அவர்கள்தான் முதன்மை தன்மை கொண்டவர்கள் பிராமணர்கள். இப்போ காலகட்டத்தில் அதெல்லாம் மாறிப்போச்சு, ஆனால் அதுதான் உண்மை. இப்போ இவர்களுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா, பிறப்பொழுக்கம் குன்ற பெரி. பிறப்பொழுக்கம் குன்றுதல் என்ன? நான் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க மாட்டேன், நான் தாண்டோண்டித்தனமாக இருப்பேன், யார்கிட்டையும் ஒத்து போக மாட்டேன், சண்டை போடுவேன், பேராசைப்படுவேன், பொறாமைப்படுவேன், சினத்தோடு இருப்பேன், இப்படின்னு எல்லா தீய பழக்கங்களையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகாது? நம்முடைய பிறப்பு ஒழுக்கக்கேடான பிறப்பாக கருதப்படுகிறது. புரியுதா? இப்போது நாம் படித்த நூல்களை நாம் மறந்துவிட்டால் அவற்றை என்ன செய்யலாம்? திரும்பி மீட்டெடுத்து கொள்ள முடியும். திரும்பி படித்து நம்ம அதை நினைவுபடுத்திக்கலாம். ஆனால் ஒழுக்கம் தவறினால் அது மிகப்பெரிய குற்றமாக கொள்ளப்படும். அவனுடைய பிறப்பு என்பதை கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆக ஒழுக்கம் என்ற சிறந்த பண்பினை நாம் நன்கு அறிந்து கைக்கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறது இந்த குறள். நன்றி. நாளை பார்க்கலாம்.